தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது போல சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் மழையில் நனைகிறேன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இது ராஜ்ஸ்ரீ வெங்கடேஷ் நிறுவனத்தை சார்பாக ராஜேஷ்குமார், வித்யா ரெண்டு பேரும் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. படத்தில் ஆன்சன் பால், ரெபா, மோனிகா, ஜான், ராஜா, அனுபமா குமார், மேத்யூ வர்கீஸ், சுஜாதா பஞ்சு மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஒளிப்பதிவு ஜெய் கல்யாண், இசை விஷ்ணு பிரசாத், எடிட்டிங் ஜிபி வெங்கடேஷ், எழுதி இயக்கியிருப்பது டி சுரேஷ்குமார். இது ஒரு பக்காவான லவ் ஸ்டோரி. ஆன்சன் பால் அப்படிங்கிற ஒரு புதுமுக நடிகர், ஆனால் அவரை வச்சும் ஒரு நீட்டான டீசெண்டான ஒரு லவ் ஸ்டோரியை பண்ணியிருக்காங்க. ஆன்சன் பால் வந்து ஒரு யூத்து, இப்போ இன்னும் காலேஜ் முடிக்கலை, அரியர்ஸ் நிறைய வச்சுருக்காரு. ஆனால் அவங்க அப்பா பெரிய ஃபேக்ட்ரி நடத்துகிற பணக்காரர். அதனால் ஜாலியாக அவங்க அம்மா கொடுக்குற டிப்ஸ் காசை வச்சு டெய்லி பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு நாளைக்கு ஹீரோயின் ரொம்ப மணிக்கா ஒரு இடத்துல பீச்சில் பார்க்குறாரு. பார்த்த உடனே வழக்கம் போல் லவ் ஆகுறாரு. விரட்டி லவ் பண்ணுறாரு. அவங்க ரெபாவுக்கும் மிகப்பெரிய எண்ணமில் இருக்கு. அவங்க லண்டன் போய் மேற்படிப்பு படிக்கணும்னு எண்ணத்தில் இருக்காங்க. இவர் இடையில போய் குட்டையை குழப்பி மனசை மாற்றி கடைசியாக காதலிக்க வச்சிடுறாரு. ஆனால் இந்த காதலுக்கு ரெபாவோட பேரண்ட்ஸ் யாரும் ஒத்துக்கலை. அவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்காத காரணத்தினால என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. சரி, நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. தன்னோட வீட்டுக்கு கூட்டு போகிறார் ஆன்சன் பால். ஆனால் அவங்க அப்பா அதை விட கோபத்தில் இருக்காரு. ஒன்றத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கியாட, ஒன்றை நான் வீட்டில் வச்சு என்னடா பண்ண, நீ வீட்டுக்கு வர்றது வெளியே போடான்றாங்க. அதில் வெளியே வந்துடுறாரு. இப்போ ஒரு ஃப்ரெண்டோட துணையோட ஒரு தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வீடு எப்படி இருக்கும் தெரியுங்களா, அந்த வீட்டில் வந்து குடியேறுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, இனிமேல் நம்ம உழைச்சா தான் நம்ம கையில் காசு, நம்ம தான் உழைக்கணும், நம்ம கையில் உழைச்சதுக்கு காசு வேணும், என்ன பண்ணுறதான்னு யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்போ இவர் ஒரு வேலைக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறது. இவர் தான் அரியர்ஸே முடிக்கலையாவே வேலை தருவான். கடைசியாக ஆர்டிஓ ஆஃபீஸில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற வேலையை ஒரு ஃப்ரெண்டு வாங்கி தர்றாரு. சரி, அதை டெய்லி ஒரு 100 ரூபா வருது இல்லை, அதையே வேணாம் சொல்லுவானேன்னு அந்த வேலைக்கு போகிறாரு. அதுக்கு அப்போவும் அவங்க தேடி வந்து நீ மட்டும் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாரு. இல்லைப்பா, நான் லவ் பண்ணிட்டேன், அவள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. கடைசியாக சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ் வாழ்க்கை தொடருது. அதோட இவர் குடிக்கவும் ஆரம்பிக்கிறார். அப்போ ஒய்ஃப் சொல்கிறாங்க ஒரு அழகான வசனம், நான் இப்போ உடனே நிறுத்துன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் உனக்கு என்னைக்கு நிறுத்தணும்னு தோணுதோ அன்றைக்கி நிறுத்திடு அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிது, 50,000 சம்பளத்தில். அதனால் வேற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. இவர் வேற ஒரு வேலைக்கு போகிறாரு. கொஞ்சம் நல்ல பணம் வருது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்த உடனே குழந்தையும் பிறக்குது. நல்ல ஒரு லைஃப். இதுக்கப்புறமும் அவங்க அம்மா அப்பா ஒன்றா சேர்ந்தாங்களா, கூப்பிட்டாங்களா, இவங்க மறுபடியும் பெற்றோர்களோடு இணைந்தார்களா என்பதுதான் இந்த படத்துடைய ஒரு சின்ன திரைக்கதை ஆக்கம். ஆன்சன் பால் இப்போதான் புதுசாக வந்திருக்கார் நடிகர். அதனால் அவருக்கு ஒன்று நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்று எதிர்பார்க்க வேண்டாம். பெருசாக எதிர்பார்க்கறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. அது ஒரு ரொமான்ஸ் காட்சிகள் கூட ரொம்பவும் நாய்கூட நெருங்கி போய் நடிக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் இல்லை. ஒரு பாடல் காட்சிகளை மட்டும்தான் மாண்டேஜ் ஷார்ட்ஸாக வச்சுருக்காங்க. மற்றபடி வழக்கமான எப்போதும் போல் ஏமாத்துற ஒரு ஹீரோ, ஏமாத்துற ஒரு ரொமான்ஸ் ஹீரோ, காதலுக்காக என்ன போய் வேணாலும் சொல்லலான்ற ஹீரோ, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ரெபா மோனிகா ஜான் வந்து அவருடைய அறிமுக காட்சியை ஒரு அழகான கவிதைன்னு சொல்லலாம். ஒரு பீச்சில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் பின்பக்கத்துலேருந்து எடுத்திருக்காங்க. பிரமாதமாக இருக்கு. அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அழகி, ஒரு கேமராவுக்கு ஏற்ற முகம், அவருடைய ஒரு இறுக்கமான ஒரு முகத்தோட அவர் காதல் வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஆனால் அதை அழகாக காட்டியிருக்காங்க. அழகாக தன்னுடைய நடிப்பில் அதை பிடிக்காதுன்னு சொல்லும்போது அந்த காட்சி ரொம்ப சிறப்பு அவங்களுடைய நடிப்பு. அப்புறம் அதுக்கப்புறம் போக கொஞ்சம் கொஞ்சமாக அழகான நடிப்பை காட்டியிருக்காங்க. தன்னுடைய சிஸ்டரோட சேர்ந்து அவங்க பேசுகிற பேச்சு, அதை அவங்க சிஸ்டரோட சண்டை, உரிமையோட சண்டை போடுறதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நடிகையாக ரெபா மோனிகா ஜான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் நமக்கு பார்த்தோன்னே அவர் பேசுகிறலாம் டைலாக் சிரிப்பு வருதுன்னா அது மேத்யூ வர்கீஸ் பேசுகிற பேச்சு தான். இப்படி ஒரு பிள்ளையை பார்த்துட்டோம் நினச்சி அவர் அப்பப்போ வருத்தப்படுற சீனு, பேசுகிற சீன்லாம் நிச்சயமா. ஏன்னா நம்ம அப்பா நம்மளை பற்றி சொல்லியிருப்பாங்கல்ல, அதே காட்சி தான் மேத்யூ வர்கீஸு. அவர் ஒரு பக்கம் இப்படி திட்டிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாசமான அம்மா அனுபமா குமார். அந்த அம்மா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுக்கே தெரியும். அவ்வளோ அழகாக அவங்கள மகனை விட்டு கொடுக்காம, வீட்டுக்காரையும் திட்டாம, அவங்கள மகனுக்கு காசு கொடுத்து அவனை சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற டைப்பிக்கலான அம்மா. அது ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒரு கேரக்டர் அவங்கள பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரெபாவோட அப்பாவை நடிச்சிருக்கிற சங்கர் ராஜா. அவர் எப்படியாவது பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தானே எல்லா அப்பாவும் நடப்பாங்க. அதுவும் மதம் விட்டு மதம் அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பாங்க இல்லையா. அதனால் அவரை நம்ம குத்த சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய கோபம்
ஒரு சரியானது தான். அந்த கோபத்தை கரெக்டாக காட்டியிருக்காரு. அவர் கடைசியாக பொண்ணோட ஃபோனில் பேசும்போது அவர் பேசாமல் அழுகிறாரு. அந்த அழுகையிலேயே அந்த பொண்ணு வந்து அப்பான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஒரு சீன் பிரமாதமான சீன். அந்த படத்துலேயே ரொம்பவும் டச்சிங்கான ஒரு சீன். அந்த சீன் தான் உறுதியாக சொல்லலாம். இயக்குனர் இந்த ஒரு சீனுக்காகவே ரொம்ப ரொம்ப பாராட்டலாம். ரொம்ப பிரமாதமாக அதை ஷூட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் நடித்த மற்ற ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நடித்தவங்க, ரபாவுக்கு தங்கச்சியாக நடித்தவங்க, மற்ற எல்லாருமே சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. படத்தில் மீடியம் பட்ஜெட் படம் அப்படிங்கிறது ஒளிப்பதிவை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஒளிப்பதிவும் பிரமாதம் தான். அதில் ஒன்றும் தப்பறே இல்லை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஒளிப்பதிவு. அதுக்கு கல்யாண் ஒளிப்பதிவாளர் நம்ம பாராட்டுக்கள். அப்புறம் இசை வந்து விஷ்ணு பிரசாத்தோடைய மியூசிக், அது ஒன்றும் பாடல்கள் ஒன்றும் நம்ம மனசில் உட்கார்ற மாதிரி இல்லை, ஆனால் கேட்குற அளவுக்கு ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. அந்த பாடல் காட்சிகள் மாண்டேஜ் ஷாட்ஸ் ரொம்ப அழகான பாடல். எல்லாம் பாண்டிச்சேரியிலேயே ஷூட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ரொம்ப அழகான, ரொம்ப எம்டி பிளேசஸாக இருக்கும்ல, அதனால் ரொம்ப அழகான ஷாட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒட்டுமொத்தமாக நமக்கு என்ன ஃபீலிங்கை கொடுக்குதுன்னா, ஒரு கடைசியாக முடிவை ஏன் இவ்வளோ ட்ரெண்டாக இப்படி ஒரு நெகட்டிவாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஏன்னா நிறைய படங்களில் இந்த மாதிரி லவ்வர்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும்போது கடைசியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க சோக மயத்தை கொடுத்தா தான் படம் ஜெயிக்கும்னு யாரோட சொல்லிட்டாங்க போல இருக்கு டைரக்டர். அதனால சோகத்தை கொடுத்துட்டாரு. அந்த சோகம் தேவையில்லாதது அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. ஆனால் அந்த கடைசியில் கூட அவங்க கல்லறைக்கு வந்து நிற்கிறதோட, ரப்பா வந்து கல்லறைக்கு வந்து நிற்கிறதோட படத்தை முடிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு பாட்டு சீனை வச்சு ஒரு எடுத்துட்டாங்க. நம்ம ஃபீலிங்கை மறுபடியும் உடச்சி விட்டார் இயக்குனர். அந்த இந்த படம் எண்டில் நமக்கு எது கருத்து சொல்ல முடியாத சூழலுக்கு போச்சுன்னா அது இயக்குனருடைய தவறு தான், நம்ம தவறு இல்லை. அந்த கல்லறையோடு நிறுத்தியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு அந்த இடத்துல. ரொம்ப அழகான ஒரு லவ் மூவி, லவ் சப்ஜெக்ட் மூவி. எண்டு வந்து முடியாமல் சரியான முடிவாக இல்லாததுனால நம்ம சொல்ல முடியல. ஆனாலும் பரவாயில்ல, ஒரு சிறந்த காதல் திரைப்படமாக இந்த படம் வந்திருக்கு. நிச்சயமாக அந்த படத்தில் நடித்த நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள், அதாவது தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இயக்குனர் அடுத்த முறையாவது ஒரு தடவை யோசித்து, பல தடவை யோசித்து கருத்து கேட்டு அதை செய்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். அவர் அடுத்தடுத்து நல்ல படங்களை பண்ணுவதற்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.